விபத்துக்குள்ளான விமானத்தினுடைய கடைசி நேரத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, நமக்கு பிளாக் பாக்ஸ் அப்படின்ற ஒரு டிவைஸ் வந்து கிடைச்சிருக்கு. இந்த டிவைஸ் மூலமா நம்ம விமானத்தில கடைசி நொடியில, கடைசி நேரத்தில என்ன நடந்துச்சு அப்படின்றத முழுக்க முழுக்க தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சிறு வயதில நம்ம வந்து விமானம் அப்படின்றத பத்தி படிக்கும்போது, ஓகே விமானத்தில பிளாக் பாக்ஸ்னு ஒரு டிவைஸ் இருக்கு அப்படின்றத கண்டிப்பா படிச்சிருப்போம். அதுவும் இல்லாம இந்த பிளாக் பாக்ஸ் அப்படின்ற டிவைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, பார்க்கறதுக்கு ஒரு ஆரஞ்சு கலர்ல ஒரு மிகப்பெரிய இந்த இவ்வளோ சைஸ்க்கு ஒரு ஒரு டிவைஸ் மாரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம இந்த பிளாக் பாக்ஸ்ல எஃப்டிஆர், சிவிஆர் அப்படின்ற 2 ரெக்கார்டிங் புரோகிராம் இருக்கு. இந்த எஃப்டிஆர் அப்படின்றதுல தொழில்நுட்பம் சார்ந்த விமானத்துல கடைசி நேரத்துல, அதாவது அந்த எமர்ஜென்சியான விஷயங்கள் என்னென்னலாம் நடந்திருக்கும். அதாவது இப்ப எக்ஸாம்பிள் ஒரு விமானம் எவ்வளவு ஹைட்ல பறக்கும்போது இந்த கிராஷ் நடந்துச்சு, எவ்வளவு வேகத்துல போகும்போது இந்த கிராஷ் நடந்துச்சு, எவ்வளவு உந்துதல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த உந்து சக்தியில போச்சு அப்படின்றத எல்லாத்தையும் எஃப்டிஆர் அப்படின்ற ஒரு தகவல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கார்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி சிபிஆர் அப்படின்ற இந்த ரெக்கார்டிங் தகவு மூலமா என்னன்னா, ஒரு விமானத்துல பைலட்டும் கோ பைலட்டும் இருப்பாங்க. ஸோ கடைசி நேரத்துல அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க, என்ன நடந்துச்சு, என்ன விதமான எச்சரிக்கையான ஒரு சவுண்ட் வந்துச்சு. ஏன்னா நம்ம படங்கள்ல நிறைய இடத்துல பார்த்துருப்போம். விமானத்துடைய அந்த பைலட் உட்கார்ந்திருக்க இடத்துல சுத்தி நிறைய விஷயங்கள் இருக்கும். அலாரம் இருக்கும். ஐ மீன் நிறைய எச்சரிக்கையான அந்த சவுண்டுலாம் நம்ம வந்து நிறைய படங்கள்ல பார்த்திருப்போம். அந்த மாதிரியான விஷயங்கள் என்ன நடந்துச்சு? கடைசியா வந்து ரேடியோ சிக்னல் என்ன? அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க? என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அந்த விமானத்துக்குள்ள நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டாவோ ஒரு முக்கியமான விஷயத்த நம்மளால அந்த பிளாக் பாக்ஸ் மூலமா தெரிஞ்சுக்க முடியும். இந்த எஃப்டிஆர் மற்றும் சிவிஆர் மூலமா. முக்கியமா இந்த பிளாக் பாக்ஸ் ஒரு பக்கம் ஒரு 10 நாட்கள் ஆகும் இதிலிருந்து நம்ம வந்து டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா அதில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு என்கோட் பண்ணி எடுக்கிறதுக்கு இத்தனை நாள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இருக்க டெக்னாலஜியில் மேபி கூடிய சீக்கிரம் ஐ மீன் கொஞ்சம் விரைவாக நடக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்கு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா அந்த பிளாக் பாக்ஸ் மட்டும் எப்படி வந்து அப்படியே இருக்கு, அதுல இருந்து எப்படி எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, நீங்க கேட்கலாம். ஏன்னா இந்த பிளாக் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டைட்டானியம் அண்ட் ஸ்டீல் அப்படின்னு எந்த ஒரு கிராஷ் வந்தாலும், எந்த வெப்பமா இருந்தாலும், எவ்வளவு ஹீட்ல வந்து போட்டாலும், எவ்வளவு அழுத்தமான ஒரு சூழ்நிலை வந்தாலும் வச்சு அது வந்து என்ன பண்ணாலும் அதில் இருக்கக்கூடிய விஷயம் என்றைக்குமே வந்து அழியாது அப்படின்றது மூலமாக தான் இந்த பிளாக் பாக்ஸ் அப்படின்ற இந்த டிவைஸே வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அதனால இந்த பிளாக் பாக்ஸில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. பிளாக் பாக்ஸ் ஒரு தகவலை சொல்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான அதிகாரிகள் வந்து சிலர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த விமானம் வந்து கிராஷ் ஆகிறதுக்கான ஒரு முக்கியமான காரணங்களை வரிசைப்படுத்தியிருக்கிறாங்க. நம்பர் 1 என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு விமானம் அதாவது நல்லா டேக் ஆஃப் ஆகி போய்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு கீழே விழுகிறதுக்கான, அது டக்குன்னு அப்படியே கீழே அப்படியே எந்த ஒரு செயலிழந்து போனது மாதிரி அப்படியே கீழே விழுகிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னா, அந்த இன்ஜின் மொத்தமாக அந்த ஒரு விமானத்துக்கு அதை டேக் ஆஃப் பண்ணி உந்து சக்தி கொடுக்கறது வந்து அந்த விமானத்துடைய இன்ஜின் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த இன்ஜின் செயலிழந்து போயிருந்தா கன்ஃபார்மாக இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் நடந்திருக்கும். கட்டுக்குள்ள அடங்கி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ இன்ஜின் வந்து செயலிழந்துச்சுன்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? ஒருவேளை அதில் போடப்பட்ட ஃபியூல் வந்து கண்டாமினேஷன் ஆயிருக்கலாம். அதாவது கெட்டு போனதோ, இல்லைனா ரொம்ப பழையதோ, இல்லைனா அதில் ஏதாவது ஒன்று கலந்திருக்கலாமோ அப்படின்றது சொல்லப்படுது. சரிப்பா, அப்போ ஃபியூல் நல்லா இருந்தும் அப்படின்னா அந்த ஃபியூல் சரியான முறையில் வந்து அந்த இன்ஜினுக்கு போகாமல் இருந்திருந்தா கூட இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் சொன்னதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்களா, இல்லைங்க அதெல்லாம் வந்து இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணும்போதே தெரிஞ்சிடும், இவ்வளோ அலாரம் இருக்கும், கன்ஃபார்மாக அது வந்து சொல்லியிருக்கோங்க, இந்த மாதிரி இன்ஜின் ஃபெயிலியருக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை நடந்திருந்தா ஓகே, 2 இன்ஜினும் சைமல்டேனியஸாக அது எப்படி ஒரே மாதிரி வந்து செயலிழந்து போகும், ஏதாவது ஒரு இன்ஜினாவது எடுத்திருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருக்குது. ஸோ இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து ஃப்ளைட்டில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கைகளில் வந்து ஒரு ஃப்ளாப்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அந்த ஃப்ளாப்ஸ் என்ன பண்ணுன்னா, ஒரு ஃப்ளைட் வந்து எந்த அளவுக்கு மேலே டேக் ஆஃப் ஆகுதோ அதை வந்து ஸ்டேபிள் ஆக்குறதும் சரி, அந்த உந்து சக்திகளை கரெக்டாக யூஸ் பண்ணி அப்படியே அந்த ரெக்கையோட மூவ்மெண்ட் மூலயமா, அந்த ஃப்ளாப்ஸோட மூவ்மெண்ட் மூலயமா அப்படியே டேக் ஆஃப் ஆகுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அந்த ஃப்ளாப்ஸ் வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகலை, ஒழுங்காக வந்து அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுமா, அது எக்ஸ்டெண்ட் ஆகலைன்னா இந்த மாதிரி விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆனா, இது ஒரு பக்கம் இருந்தாலும், இல்லங்க அது எப்படிங்க? ஏன்னா, இந்த மாரியான ஒரு ஃப்ளாப்ஸ் வந்து எடுக்கல அப்படின்னாலும், முழுக்க முழுக்க அது மொதயே வந்து தெரிஞ்சுருங்க. அது தெரியாமலாம் இருக்காது. ஒருவேள சடனா நடந்தாலும், அது வந்து ஒரு பைலட்டே நெனச்சாலும் அத வந்து ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. அப்படி இருக்க வாய்ப்பு இல்லங்க. அப்படின்னும் ஒரு தரவுல வந்து சொல்றாங்க. சரி ஓகே. அப்ப இன்னொரு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஃப்ளைட் வந்து அந்த அதே ஃப்ளாப் வந்து பார்த்தீங்கன்னா, பைலட் இருப்பாங்க. இந்த பக்கம் கோ பைலட் இருப்பாங்க. 2 பேரும் வந்து இப்ப பைலட் வந்து அந்த கியர் அந்த லேண்டிங் கியரை எடுத்து விடுறதுக்காக ஐ மீன் ஒருவேளை சொல்லியிருக்கலாம். இல்ல 2 பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் இருக்கும்போது, லேண்டிங் கியரை வந்து எடுத்துருங்க. நம்ம வந்து டேக் ஆஃப் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, ஒருவேளை அவங்க வந்து அந்த ஃப்ளாப்ஸ் அப்படின்ற அந்த எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடிய அந்த ஆப்ஷன அவங்க வந்து டவுன் பண்ணியிருந்தாங்களோ, இல்லையோ அவங்க வந்து அத செயலிழக்க வச்சிருந்தாங்கன்னா, ஓ ஏன்னா ஃப்ளைட் வந்து நல்லா போய்க்கிட்டு இருக்கு. டக்குன்னு அப்படி ஆகும்போது, மேபி இந்த இது அந்த ஃப்ளாப்ஸ் அப்படின்றது வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகாமயோ, உள்ள டக்குன்னு உள்ள போயிருந்தாலோ, இந்த மாரி விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து ஏதோ ஒரு மிஸ்கம்யூனிகேஷனா கூட இருக்கலாம் அப்படின்ற மாரியும் சொல்லப்படுது. இருந்தாலும் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி, ஒன்ஸ் அந்த ஃப்ளாப் வந்து ஓப்பன் ஆயிருச்சு அப்படின்னா, அத வந்து அது ஃபுல்லா ஒரு ஆட்டோமேட்டிக் மூலமா தான் அது பண்ணியிருப்பாங்களாம். ஆட்டோமேட்டிக் மூலமா பண்ணியிருக்கும்போது, அவங்களாலேயே நெனச்சிருந்தாலும், அத வந்து அந்த ஃப்ளாப்ப வந்து இது பண்ணிற முடியாது. ஏன்னா, ஒரு ஃப்ளைட் வந்து கட்டுமானம் அதாவது செய்யும்போதே இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்களா? தெரியாத்தனமா பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கக்கூடும் அப்படின்றதுக்கு ஆட்டோமேட்டிக்கா பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. பைலட் கிட்ட இருந்து மேடே அப்படின்ற ஒரு கால் வந்திருக்கா அப்படின்னு கேட்டா, ஆமா வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மேடேனா என்ன அப்படின்னா, விமானம் இல்லன்னா கப்பல் இது சார்ந்த இடங்கள்ல ஏதாவது ஒரு அ ச இயந்திர செயலிழப்போ, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, உடனே பைலட் கிட்ட இருந்து இந்த மாரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு மேடே கால் வந்து பண்ணுவாங்களாம். அது இந்த போயிங் ட்ரீம்லைனர் ஏஐ 171ல அதே விஷயம் நடந்திருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. ஏன்னா வந்து பைலட் வந்து மேடே கால் வந்து பண்ணியிருக்கிறாங்க. பண்ணதுக்கப்புறமும் அது ஒரு ஃப்ராக்ஷன் ஏன்னா ரொம்ப ஒரு 625 அடி மேல ஏறுன அந்த கேப்ல தான் இது வந்து நடந்திருக்கு. ஸோ அப்படின்னும்போது இது முழுக்க முழுக்க பிளாக் பாக்ஸ். அதில என்ன இருக்கோ அது வந்ததுக்கப்புறம் தான் என்ன நடந்திருக்கு அப்படின்னு முழுசா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, அது எவ்வளவு அடி 625 அடியில ஒரு ஃப்ளைட் வந்து மேல ஏறியிருக்கு. மேல ஏறி அதுக்குள்ள அதாவது நம்ம வெளிய இருந்து பார்க்கும்போது நமக்கு தெரியுது, அ முன்னாடியே வந்து எந்த ஒரு வெடிப்போ எதுவுமே இல்ல. அப்படியே போய் அப்படியே விழுகுது. ஸோ அதுக்கப்புறம் தான் அது வந்து ஃபுல்லா வந்து கிராஷ் ஆயிருக்கு. அதில எவ்வளோ வெடி விபத்து நடந்திருக்கும். அங்க எவ்வளோ ஹீட் இருந்திருக்கும். அங்க உள்ளவங்க அது ஏன்னா நார்மலா ஒரு லிமிட்டட்லேருந்து கீழ விழுந்தவங்களுக்கே அது அவ்வளோ பெரிய ஃப்ளைட் வந்து கீழ வரும்போது அது எவ்வளோ பெரிய ஒரு அதிர்வ குடுத்துருக்கும். அங்க உள்ள இருக்கிறவங்க நமக்கு ஏதோ ஒண்ணு ஆகுதுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே கண்டிப்பா உயிரிழந்திருப்பாங்க. அது அது நினைக்கும்போதே ரொம்ப வருத்தமா இருக்கு. அது அந்த அந்த நெனச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த ஃப்ளைட் எங்க விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட்டா டாக்டர்ஸ் இருக்கக்கூடிய அவங்க ஹாஸ்டல் ஐ மீன் ரிசர்ச்ல இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் அவங்களுடைய ஹாஸ்டல்ல போய் கீழ விழுந்திருக்கு. ஸோ அதுவும் ரொம்ப பதபதைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ரொம்ப கஷ்டமான ஒரு சிச்சுவேஷனா இருக்கு. அண்ட் மெயினா பிளாக் பாக்ஸ் வந்தா மட்டும் தான் இது எப்படி நடந்தது அப்படின்றது தெரியும். அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்து இந்த மாரியான கோளாறுகள் நடக்காம இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து கண்டிப்பா வந்து வேண்டிக்கிட்டு தான் ஆகணும். இந்த மாதிரியான ஃப்ளைட் கிராஷ் ஒண்ணு நடக்குது அப்படின்னா, அந்த சுத்து வட்டாரம் எப்படி இருக்கும்னா, உடனே ஒரு 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 முக்கியமான ஒரு பைலட் வந்து எக்ஸ் பைலட் வந்து சொல்லியிருந்தாங்க. "இங்க பாருங்க, இந்த மாரி ஒண்ணு நடக்குது அப்படின்னா, சுத்தி கிட்டத்தட்ட ஒரு 50 ஆம்புலன்ஸ் வந்து உடனே ரெடி பண்ணிருவாங்க. சுத்தி இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் இந்த மாரி எமர்ஜென்சி இந்த மாரி ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அலார்ம் வந்து போயிரும். சுத்தி என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே உடனே உடனே பண்ணிருவாங்க. அதுதான் இங்கேயும் நடந்தது. அதுவும் நாங்க பண்ணப்பட்டது அப்படின்ற மாரியும் சொல்லியிருக்கிறாங்க. 2014 மார்ச் 8 இந்த நாள் நம்மளால மறக்கவே முடியாது. MH370 அப்படின்ற ஒரு ஏர்பிளேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, மலேசியால இருந்து பெய்ஜிங் சைனாக்கு வந்து போகுற அந்த கேப்ல இன்ன வரைக்கும் தேடிட்டு இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் அந்த பிளாக் பாக்ஸாவது கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கிறாங்க. அதுவும் அதுக்கானது கிடைக்கல. கொஞ்சம் இந்த பிளாக் பாக்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த விபத்து எப்படி நடந்தது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும்.